இப்ப அண்ணன் சீமான் அவருடைய வாக்கியம் உங்களுக்கு வர மாதிரி அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அண்ணன் சீமானோட வாக்கு வந்து எனக்கு வர போறது வந்து உண்மையிலே நான் வந்து ஒரு பிளெஸிங்கா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ரொம்ப வருஷமா பயணிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு குடும்பமா எல்லாருமே ரொம்ப ரொம்ப காலமா இருக்காங்க. ஆனா அண்ணனோட வாக்கு இந்த வருஷம் எனக்கு வரப்போறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். அது நான் உண்மையிலே வந்து ஆண்டவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தொகுதியில வந்து மற்ற எல்லா வேட்பாளர்களும் அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த களப்பணியில பாத்தீங்களா? நீங்க மக்கள் சந்திக்கும் போது என்ன மாதிரியான வரவேற்பு? ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 2.5 months முன்னாடியே எங்க களப்பணியை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்பதான் வந்து அதிமுக, திமுக, தாவேகா எல்லாருமே இப்பதான் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி அவங்க வரல. இந்த 2.5 மாசத்துல நான் போய் பார்த்த வரைக்குமே வந்துட்டு சோழிங்கநல்லூர் தொகுதியில முடிவடைஞ்சிருச்சு, செயல்பாடு இந்த திட்டங்கள்லாம் செயல்பாட்டுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் முடியல. சோ அதை நான் வந்து கண்கூடா பார்த்திருக்கேன். அதை நான் வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருக்கேன். அண்ட் என்னோட சோசியல் மீடியாஸ்ல நான் பேஜஸ்ல ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். சோ ஒவ்வொரு மக்களோட பிரச்சனைகளையும் ஒவ்வொரு பகுதியில இருக்கிற பிரச்சனைகளையும் வந்துட்டு நான் முன்னிறுத்திருக்கேன் என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொல்றாரு எல்லா பணியும் முடிஞ்சிருச்சு, குடிநீர் முதற்கொண்டு, சாலை வசதிகள் முதற்கொண்டு, மருத்துவமனை முதற்கொண்டு எல்லாமே சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்காக கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. சோ இதை நான் வந்து முற்றிலும் எதிர்க்கிறேன். ஏன்னா நான் களத்துல ஏற்கனவே போய் பார்த்த வரைக்கும் எந்த பணியுமே இன்னும் நிறைவடையில, மக்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளும் வந்து பண்ணி கொடுக்காம தான் இருக்கிறதா நான் களத்துல பார்த்திருக்கேன். நாம் தமிழர் கட்சியில எத்தனை வருடமா வந்து பயணிக்கிறீங்க? இந்த காரணத்தால நான் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு. நான் வந்து களத்துல டைரக்டா பயணிக்கல. நான் பின்னாடி பேக் எண்ட்ல ஐடி விங்ல ஒரு பேக் எண்ட் சப்போர்ட்டா தான் இருக்கேன். என்னோட ஃபேமிலில மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்டிவா இருக்காங்க. நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ் கிடையாது நாம் தமிழர் கட்சி. பட் அண்ணன் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சோ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கொள்கை ரீதியாவும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் மக்கள் அவங்களுக்காக நம்ம நிக்கணும்ன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா? சோ அந்த ஒரு ஃபேக்டருக்கு தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிசிப்ளின் ஆகட்டும், ஒரு மக்களை முன்னிறுத்துற விஷயமாகட்டும், மக்களுக்காக போராடுற விஷயமாகட்டும், எல்லாமே வந்து தமிழக மக்கள், தமிழ்நாடு, தமிழ் இதுக்காக வந்து முன்னிலைப்படுத்தப்படுற ஒரு நாம் தமிழர் கட்சிக்காக நான் கூட வந்து நிக்கிறதுல நான் எப்பயுமே வந்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அவர் வந்து ஒரு நோன் பேஸா பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு வர இடத்துல நல்ல வரவேற்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்கன்னா? தாவேக்காவினர் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்க மாட்டேங்குது. தாவேக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான். நீங்க வந்து ஈசிஆர் சரவணன், புஷியானன் அந்த மாதிரி மல்டிபிள் ஃபேஸ் எல்லாம் கிடையாது. இங்க ஒரே ஒரு ஃபேஸ் தான், அது வந்து விஜய் அவர்களை வச்சுதான். சோ தாவேக்கானா விஜய், அவ்வளவுதான் தெரியுது மக்களுக்கு. சோ அந்த விஜய்ன்ற பேருக்காக தான் வந்து மக்கள் கூடுறாங்க. இப்ப ஈசிஆர் சரவணன் நீங்க தெரியுதுன்னு சொல்லுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஈசிஆர் சரவணன் எந்த கட்சியை சார்ந்து நிக்கிறாரு, எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்றாரு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து மாஸ் கிடைக்குது, ஒரு கிரௌட் பேஸ் கிடைக்குது. சோ இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு அவரோட ஃபேன்ஸா அப்படிதான் வராங்களே தவிர வந்து தனிப்பட்ட விதத்துல அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் யாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட கிரௌட் வந்து கேதர் ஆகிறது இல்ல. விஜய் அவர்களோட சிலையை வச்சு நிறைய சிலை ரெடி பண்ணிருக்காங்க. அதை ரெடி பண்ணி அதை வச்சு ஓட்டு கேட்க போறாங்க. அண்ணன் ஊரா போய் ஒரு இடத்துல 5 வாகன பரப்புரை 2 பொதுக்கூட்டம் பேசுறாரு. ஆனா விஜய் வந்து டேரக்டா ஒரு சிலையை வச்சு எடுத்து போயிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு ரொம்ப சிரிப்பா சிரிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? காமெடி தான் நடக்குதுதான். மக்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவா யோசிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காமெடி அரசியல் நமக்கு வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல நடக்க போகுது அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. டெய்லி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க பண்ற அந்த கட்சி உறுப்பினர்களும் அந்த கட்சி ஆதரிக்கிற மக்களும் சரி, அவங்க பண்ற காமெடி வேணா நம்ம பார்த்து சிரிக்கலாம். ஆனா இங்க ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குமா, ஒரு ப்ராப்பரான அரசியல் நடக்குமா அப்படின்னா, மக்களுக்கான அரசியல் நடக்குமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ வெற்றி வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் நடக்கல, எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடைக்காத நிலையில தான் இன்னமும் இருக்காங்க. நம்ம பாக்குறோம் சென்னை வந்து இந்த மெயின் ரோடு, பஸ் போற சாலை எல்லாம் வந்துட்டு இது மட்டும்தான் வந்து மக்களுக்கு தெரியும்.
மக்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்கு. சோ இந்த முகத்தை வந்து காமிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செஞ்சதுல எந்த விதமான பலனும் இல்லாம இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்து ஒரு மாற்று கட்சிக்கு ஆதரவு தரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்று கட்சி நாம் தமிழர் கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்க முன்வைக்கிற கொள்கைகள் எப்படி, எங்களோட வாக்குறுதிகள் அப்படி இருக்கு. தொகுதியில எல்லாமே பிரச்சனையா தாங்க இருக்கு. இங்க இந்த இடத்துல நிக்கிறோம் இல்லையா, இங்க இருந்து பக்கத்துல ஒரு 500 மீட்டர்ல இருக்கிற பெருங்குடி குப்பை கிடங்கு ஒரு பெரிய பிரச்சனை. நான் இந்த ஏரியால 6 வருஷமா இருக்கேன். எனக்கு பர்சனலாவே வந்து எவ்வளவு உடல்நல பாதிப்படைஞ்சிருக்கு இந்த ஏர் பொல்யூஷனால, இந்த லேண்ட் பொல்யூஷனால நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சோ இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த பெருங்குடி குப்பை கிடங்குல ஸ்டார்ட் பண்ணி பெரும்பாக்கம் வரைக்குமே வந்து எல்லாமே பிரச்சனை தான். குடிநீர், சாலை, மதுக்கடை பிரச்சனை, மருத்துவமனை இல்ல, சரியான மருத்துவர்கள் இல்ல, தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து பேசிக்கா இன்னுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது இல்ல. சோ இதில் நிறைய இருக்கு. ஆக்சுவலா லிஸ்ட் பண்ணோம்னா கோவிலம்பாக்கம் ஏரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஏரி மாதிரியே தெரியல. அதுவும் வந்து ஒரு நிலத்தோட நிலமா சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஏரிகள் கூட இன்னும் தூர்வாரப்படாம அப்படியே இருக்கு. இந்த ஏரிகள்ல தூர்வாரி இருந்தாலே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் வந்துட்டு அழகா ஃப்ரீயா இலவசமா கொடுத்துருக்கலாம், தரமா கொடுத்துருக்கலாம். சோ இந்த மாதிரி பேசிக்கா மக்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய எந்த நல்ல விஷயங்களுமே இது வரைக்கும் பண்ணல. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு விஷயமா படிப்படியா மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நாங்க வந்து பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், ஒரு தீர்வு கொடுப்போம்.